ஹவாயி டே 2 ஒரு லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். போகிற வழியில் அந்த வியூ வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ லைட் ஹவுஸில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அது ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேருந்து ஃப்ளைட் இறங்குறது, பக்கத்தில் அந்த பீச்சஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு, பக்கத்தில் ஒரு பீச் இருந்துச்சு. அங்கே வந்து பசங்க விளையாடிட்டு அப்படியே எங்கள் பக்கத்தில் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு வந்து பீச்சில் வந்து பக்கத்தில் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் ரைட் புக் பண்ணியிருந்தோம், ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஏரோப்ளேன் ரைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐலாண்டோட எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. அவங்க தான் வந்து சீட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலி 6 மெம்பர்ஸ் இருந்தோம். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன். நான் கிட்ஸு என்னோடய பசங்க கொஞ்சம் சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏரோப்ளேன் ஆப்ஷன் போயிருந்தேன். ஏன்னா இது க்ளோஸ் டோரு, பட் ஹெலிகாப்டர் வந்து ஓப்பன் டோரில் இருக்கும். இங்கே மேலேருந்து இந்த ஐலாண்டோட எஸ்பெஷலி இந்த நேபாளி கோஸ்ட் இதெல்லாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கவாயி ஐலாண்ட் போனீங்கன்னா இது வந்து ஃபார் ஷுர் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபார் ஷுர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலேருந்து அவங்க வந்து ஒரு ஸ்பாட்டாக ஐலாண்டோட ஒரு ஸ்பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு குயிக்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் ஐலாண்டோட இன்னொரு எண்டுக்கு ட்ரைவ் பண்ணி போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக பீச்சஸ் இருக்கிற மாதிரி, அந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீனாக லஷ்ஷியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காலத்தில் லாவா உள்ளே வந்து இந்த பார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது இது பீச் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நம்ம நடந்து போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் எங்களோட டே 2ஓட ஐட்னரி. Hope you guys liked it. Thank you so much for watching the video. Thank you.